நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அரசின் கடன் சுமையை குறைக்க வணிக வரித்துறை அதிக வருவாயை ஈட்ட வேண்டும் என்று வணிக வரி வளாகத்தில் நடைபெற்ற இணையதள சேவை அறிமுக விழாவில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை வணிக வரித்துறை கருத்தரங்க வளாகத்தில் இணையதளம் மூலம் வணிக வரி செலுத்தும் சேவையின் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி இணையதளம் மூலம் வரி செலுத்தும் வசதியை துவக்கி வைத்து அதற்கான கையேட்டினை வெளியிட்டார். பின்னர் அவர் பேசுகையில், மாநில வளர்ச்சிக்காக அரசு அதிக கடன் பெறுகிறது. இதனால் கடன் சுமை அரசுக்கு அதிகமாகிறது. மத்திய அரசிடம் கடன் கேட்டால் உங்களிடம் என்ன வருமானம் உள்ளது என வினவுகிறார்கள். எனவே வணிக வரித்துறை அதிக அளவில் வருவாய் ஈட்ட வேண்டும். மேலும் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் வருமான வரியை முறையாக செலுத்த வேண்டும் என்றும் இணையதளம் மூலம் வரி வசூலிக்கும் முறைக்காக பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். விழாவில் அரசின் நிதி செயலாளர் ராஜீவ் யதுவன்ஷி, துணை ஆணையாளர் ராஜசேகர், வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் மற்றும் வங்கி அதிகாரிகள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டதால் வியாபாரியை கொலை செய்தோம் என வில்லியனூர் அருகே நடந்த கொலையைச் செய்த அண்ணன் தம்பிகள் விசாரணையில் கூறினர் என்று SSP சந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், வில்லியனூர் அருகே கடந்த 24ஆம் தேதி கல்லால் அடித்து ஒருவர் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் குணசேகரன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் திருவாண்டார் கோவில் சின்ன காலனி பகுதியைச் சேர்ந்த பன்றி வியாபாரி கலிய பெருமாள் என்பதும், அவரை அரியூர் ஆனந்தபுரத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் மற்றும் அவரது தம்பி ரங்கசாமி கொலை செய்திருப்பது தெரியவந்தது. அவர்களை சூரமங்கலம் அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையின் பொழுது இருவரும் கலிய பெருமாளிடம் நாங்கள் பன்றி வாங்கியிருந்தோம், அதற்குரிய 13,000 ரூபாய் பணத்தை அவர் கேட்டு வந்தார். எனவே 24ஆம் தேதி அவரை பணம் தருவதாக ஏமாற்றி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று அவருக்கு மது மற்றும் பிரியாணி வாங்கிக் கொடுத்தோம். இதனைத் தொடர்ந்தும் அவர் பணம் கேட்டதால் கல்லால் முகத்திலும் தலையிலும் தாக்கிக் கொன்றோம் என்று வாக்குமூலம் அளித்தனர். இது தொடர்பாக அவர்களிடம் மேலும் விசாரணை நடத்தி வருகிறோம் என்று கூறினார். இதுல என்னன்னா, இதுவரைக்கும் நடந்த கடந்த 2 மாசத்துல 5 மர்டர் கேஸ் நடந்திருக்கு. எல்லா கேஸையும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அதுல எல்லா அக்யூஸ்டையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல எவ்வளவு துரிதமா நாங்கள் வேகமா ஒரு புலன் விசாரணை செய்யறோம். அதே சமயத்தில் இரவும் பகலும் பாராம காவல்துறை சேர்ந்தவங்க மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து அவங்க கடின உழைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எங்களுடைய முழு முயற்சிகளை நாங்கள் எடுத்துட்டு எந்த குற்றம் நிகழாம நாங்க தடுக்கிறதுக்கு பல தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துட்டு வர்றோம். 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வரும் 16ஆம் தேதி சனிக்கிழமை பரிசுகள் வழங்கப்படும் என்று நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தேன். அதன்படி 2 தொகுதியில் இருந்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை அனுப்பியுள்ளனர். இதன் முதற்கட்டமாக நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வரும் 16ஆம் தேதி சனிக்கிழமை பரிசுகளை வழங்க உள்ளேன் என்று கூறிய அவர், உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெறவுள்ள பரிசளிப்பு விழாவில் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோரோடு கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொண்ட அவர், நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று விண்ணப்பித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்ட பின்னர் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று விண்ணப்பித்த மாணவ மாணவிகளுக்கு மற்றொரு தேதியில் பரிசுகள் வழங்கப்படும். அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறினார். எனவே நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இதுவரை எனது இல்லத்தில் விண்ணப்பங்களை வழங்காமல் இருந்தால் விரைவில் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சட்டசபை கூடும் பொழுது பிரச்சினைகள் குறித்து பேசலாம் என்று ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியின் பொழுது முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து நிர்வாகம் தொடர்பாக சிறிது நேரம் உரையாடினார். பின்னர் அங்கிருந்து அவர் புறப்பட்டு செல்கையில் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில்,
இன்று முதல் மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்குவதாக அறிவித்திருந்த அரிசி வழங்கப்படும் என்றும் அமைச்சர்களின் இலாக்காக்கள் குறித்து விரைவில் செய்தி வெளியிடப்படும் என்றார். தொடர்ந்து அதிமுகவினர் சட்டமன்றத்தை கூட்டி பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டும் என்கிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் அளித்து கூறுகையில், சபாநாயகர் தேர்வு மற்றும் பதவியேற்பு விழா என்பது மிக முக்கியமான அரசியல் நிகழ்வாகும். அதற்கே வராதவர்கள் என்ன பிரச்சினை பற்றி விவாதிக்கப் போகிறார்கள்? அவ்வாறு இருந்தால் சட்டமன்றம் கூடும் பொழுது பிரச்சினைகள் பற்றி விவாதிக்கட்டும் என்று கூறினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இந்த அரிசி இன்னைக்கு போடுறோம் சொல்லியிருந்தோம், போய் போடுவாங்க. சரிங்க, இவர் எதிர்கட்சி இது அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் வந்து உடனே அசம்பிளி கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறதுக்காக. மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் சட்டப்பேரவை தலைவருடைய பதவியேற்பு விழாவுக்கே வரலையே, அப்புறம் எங்க மக்கள் பற்றி பேசுறது? ஒரு மரபு உள்ள விழாவுக்கே வரல, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு அதுவே மிக முக்கியமான ஒரு விழா சட்டப்பேரவை தலைவர் பதவியேற்பு விழா. எப்படி சார் அவங்க கூட்டும்போது சட்டசபை எப்போ கூட்டம் அப்போது கூட்டப்படும். எப்படி சார் அவங்க புதுவை குரவள்ளிமேடு தியாகி சுப்பிரமணிய படையாட்சியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் நல்வாழ்வு நற்பணி இயக்கத்தின் சார்பில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன் பரிசுகள் வழங்கினார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா மக்கள் நல்வாழ்வு நற்பணி இயக்கம் சார்பில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். நிறைவாக செயலாளர் மாறன் நன்றி கூறினார். இதில் திரளான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு மற்றும் இன்டெகரா ஸ்ரீராம் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பிள்ளையார்குப்பத்தில் நவீன இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புதுவை பிள்ளையார்குப்பம் கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஜிப்மர் மருத்துவமனை கண் சிகிச்சை மருத்துவ பிரிவு மற்றும் இன்டெகரா ஸ்ரீராம் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் அதிநவீன கருவிகள் மூலம் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமினை பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் துவக்கி வைத்திட துணை பஞ்சாயத்து தலைவர் மஞ்சினி முன்னிலையில் ஜிப்மர் கண் சிகிச்சை பிரிவு டாக்டர்கள் நடராஜன், ரமேஷ் பாபு, ரேணுகா சீனிவாசன் தலைமையில் மருத்துவ குழுவினர் கண் பரிசோதனை செய்தனர். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இந்த ஆண்டு புதுவையில் ஜனவரி முதல் ஜூன் வரை சாலை விபத்தில் 70 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 9,77,950 பேரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. புதுவை சிறிய மாநிலமாக இருந்தாலும் அழகிய மாநிலமாக திகழ்ந்தது. ஆனால் தற்பொழுது முக்கிய வீதிகளில் மக்கள் கூட்டம் எப்பொழுதும் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் வாகனங்கள் செல்வதற்காக இங்கு ஒரு மேம்பாலம் கூட இல்லை. இதனால் காலை மாலை இருவேளையிலும் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணத்தால் அதிக அளவில் சாலை விபத்து நடக்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை சாலை விபத்தில் 70 பேர் பலியாகியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறியதாக 9,77,950 பேரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இதற்கு காரணம் மக்கள் தொகையை விட வாகனங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுதான். இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து சாலை விபத்தை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை தூய இதய ஆண்டவர் ஆலய 103ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு புதுவை பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. புதுவை ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தூய இதய ஆண்டவர் ஆலயத்தின் 103ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு சிறப்பு திருப்பலியும் பாடற் பூசையும் நடந்து வருகிறது. அதன்படி புதுவை பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியில் பங்குத்தந்தை அருட்பணி தாமஸ் அடிகளார் கலந்து கொண்டு நிறைவேற்றினார். திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழா பொறுப்புகளை துணை பங்குத்தந்தை அருட்பணி குழந்தைராஜ் மற்றும் அருட்பணி உதவியாளர் பொறிஞர் சார்லஸ் கோலன் அருட்சகோதரிகள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.